பரிகாரத்திற்கு சென்ற பெண் பரிதாபத்துடன் திரும்பிய சோகம். ஜோதிடத்தில் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தையே அளிக்க வந்த காவலர். கள்ளக்காதலால் ஏற்பட்ட விபரீதம். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல். இவருக்கும் தர்மபுரி வெண்ணாம்பட்டி பகுதியை சேர்ந்த கோமதி என்பவருக்கும் திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆன நிலையில ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில தான் சக்திவேலுக்கும் கோமதிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால் விரக்தி அடைந்த கோமதி தனது குழந்தையுடன் வெண்ணாம்பட்டியில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வராங்க. அப்போதும் விடாமல் சக்திவேல் வெண்ணாம்பட்டியில் வசித்து வரும் கோமதியிடம் அடிக்கடி தகராறுல ஈடுபட்டிருக்காரு. சக்திவேலின் இந்த தொல்லையை தாங்க முடியாத கோமதி தர்மபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றிருக்காங்க. அப்போது அங்கு பணியாற்றிய காவலர் ஒருவர், இது தொடர்பாக பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க, அங்கு தனிப்பிரிவில் பணியாற்றும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜாராம் என்பவரை தொடர்பு கொண்டால் உதவி செய்வார்னு சொல்லி அவரோட மொபைல் எண்ணையும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துலதான் கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. காவல்துறைக்கு புகார் அளிக்க போன கோமதிக்கும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜாராமிற்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல கள்ளக்காதலா மாறியிருக்கு. இதையடுத்து ராஜாராம் கோமதியை அவரது குழந்தையுடன் தருமபுரி அடுத்த வெண்ணாம்பட்டியில் வீடு எடுத்து கொடுத்து தங்க வைத்து அடிக்கடி வந்து சென்றுள்ளார் ராஜாராம். காவல்துறையா வேலை பார்த்துட்டு வந்த ராஜாராம் இப்போ காதல் துறை வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர்களின் இந்த தூய்மையான கள்ளக்காதல் ராஜாராம் குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததும் ராஜாராம் கொஞ்சம் கொஞ்சமாக கோமதியிடம் இருந்து நழுவி அவரை சந்திப்பதை தவிர்த்துட்டு வந்திருக்காரு. இது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. அப்போது ராஜாராம் கோமதியிடம், நமக்குள் அடிக்கடி பிரச்சனை வருவதால் ஜோசியம் பார்க்கலாம் என கூறி கோமதியின் ஜாதகத்தை வாங்கியிருக்காரு. அதை பார்த்து ஜாதகத்தில் பிரச்சனை உள்ளதால் கிணற்றில் தண்ணீர் எடுத்து பரிகார பூஜை செய்ய வேண்டும் என கூறி கோமதியை அழைத்து சென்றிருக்காரு ராஜாராம். வெண்ணாம்பட்டி அடுத்த பெருமாள் கோவில் மேட்டிற்கு இரவு வரும்படி கோமதியிடம் தெரிவித்ததை அடுத்து இருவரும் அங்கு சென்றிருக்காங்க. அப்போது ராஜாராம் பரிகார பூஜை செய்ய அப்பகுதியில் உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வரும்படி கோமதியிடம் கூறியிருக்காரு. கோமதி கிணற்றில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது அவரை ராஜாராம் கிணற்றில் தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடி இருக்காரு. பிரச்சனையை தீர்க்க காவல்துறைக்கு சென்ற கோமதிக்கு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபிங்கிற நிலைதான் இறுதியில ஏற்பட்டிருக்கு. கிணற்றில் விழுந்த கோமதி அதிர்ஷ்டவசமாக கிணற்றில் இருந்த ஒரு கல்லை பிடித்து தன்னை காப்பாற்றும்படி கத்தியுள்ளார். கிணற்றில் இருந்து சத்தம் கேட்ட பின் அந்த பகுதியில் இருந்தவர்கள் கிணற்றில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோமதியை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. நீங்களே யாருமே பார்க்கலையா? நாங்களாம் யாரும் பார்க்கல சார். பொழுதாம மணி 7 மணிக்கு அப்புறம் வண்டி சத்தம் கேட்டு தான் பார்த்தோங்க. போலீஸ் வந்து கட்சி வந்து நல்லா பண்ணிருந்தா 10 மணி போய் அம்மா ஏறி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏற்றுங்க, அவனை விட மாட்டானா அப்படி இப்படின்னு எந்த ஒரு என்ன ஏதுன்னு கேட்டால் இங்கே தான் வெண்ணாம்பட்டி அவசியம் போடுன்னு சொல்லிட்டு நீங்களே யாரு காப்பாற்று? அவங்களே ஒரு கவுர் வச்சிருந்தாங்க வண்டியில். அந்த கவுர் கொடுத்து இல்லை, இங்கே யார் ஃபர்ஸ்ட் பார்த்து சொன்னது? இங்கே பார்க்கறது இந்த பக்கத்து ஆளுங்களுக்கு அந்த ஜோசிகார் 3 பேர் பார்த்துட்டு போனாங்க. அவங்க பார்த்துட்டு தான் ஏன்னா ஒரு பொம்பளை சத்தம் போடுறதுன்னு நல்லா எடுத்து பார்த்து மேட்டாளுக்கும் வந்துட்டாங்க பாராம பாப்பா. இது குறித்து கோமதி கொடுத்த புகாரின் பேரில் அதியமான் கோட்டை காவல்துறையினர் தனிப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளரான ராஜாராமை விசாரித்து கைது செய்தனர்.
தொடர்ந்து தற்காலிகமாக ராஜாராமை பணி நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துவது போல தன் கணவரிடமிருந்து காப்பாற்ற போய் கள்ள காதலனுடன் சிக்கி காவலரின் கபடத்தால் இறுதியில் அந்த காதலை கிணற்றில் தள்ளிவிட்ட சம்பவத்தை நினைத்து சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.